சண்டே அதுவுமா ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு டிராகன் ஃப்ரூட் ஜூஸ் தான் குடிச்சிட்டு இருந்தோம். குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வெளியே போகலான்னு பிளான் பண்ணா, சின்ராசு வண்டி எடுங்க அப்படின்னு சொன்னா, அவர் உடனே தலைக்கவசம் உயிர் கவசம் அல்லவா அப்படின்ட்டு ஹெல்மெட் கடைக்கு கூட்டு போயிட்டாரு. என் கண்ணு என்ன பண்ணுச்சு, ஹெல்மெட்டையும் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க டீ கடையும் பார்த்துருச்சு. சரி ஓகே ஹெல்மெட் வாங்கிட்டு ஒரு சாயா வாங்கி 1/2 குடிச்சிட்டு அப்படியே போனால் அத்தோவை பார்த்துட்டேன். சரி ஓகே அத்தோவையும் சாப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டுட்டு திருவான்யூர் பீச் போயிட்டோம். ஆக்சுவலாக நான் இங்கே வந்ததில்ல, பெஸி போயிருக்கேன், மெரினா போயிருக்கேன், பட் இங்கே வந்ததில்ல. பட் இது சூப்பராகவே இருந்துச்சு. உள்ளே இருக்க ஷாப் எல்லாமே பார்த்துட்டு நம்ம வயதான் கம்முன்னு இருக்காது. அங்கேயும் போய் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஒன்றே ஒன்று தான் வாங்கினோம். நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ஜாலியாக பீச்சை பார்த்துக்கிட்டே பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வெளியே வந்தால் பையா மசாலா பூரி வச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் செய்ய சொல்லி அதையும் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறமா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். க்ரீன் சிக்னல் போட்டுனாங்களா, எடுங்க போகலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறி வாங்கணுமேன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு காய்கறி வாங்குகிற இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் எல்லாமே ஒரு வீக்குக்கு தேவையான காய்கறி மட்டும்தான் வாங்கினோம். ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே நாங்கள் எங்கள் ரைடை கண்டினியூ பண்ணி வீட்டுக்கு அழகாக போயிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் இது வரைக்கும் நைட் ரைட் போனதில்லை, பட் செம்ம ஹாப்பியாகவே இருந்துச்சு இந்த ஃபீல். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.